வாங்க தம்பி, உடம்பெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்ல சார். சரி, பொட்டியை தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க? இல்லை சார், எத்தனையோ பேர் வண்டியில் அடிப்பட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. ஆனால் நீங்கள் அடிப்பட்ட உடனே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு என்னை வீட்லேயே தங்க வச்சிங்க. இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். நான் கிளம்புறேன் சார். உங்களை நல்லபடியாக கவனிச்சு அனுப்பணும்னு நினச்சேன். நீங்கள் பொசுக்குன்னு பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க. இல்லை சார், என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்துட்டான். அதான் அவன் ரூமில் போய் ஸ்டே பண்ணி. அங்கே போய் ஸ்டே பண்ணி? இல்லை, அங்கேயே இருந்து மேகலாவை கண்டுபிடிக்கலாம். எத்தனை மாதம் ஆனாலும் மேகலாவை கண்டுபிடிச்சாகணும் சார். தம்பி, நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்கள் சார். உங்கள் ஃப்ரெண்ட் ரூமில் போய் தங்கி நீங்கள் தனியாக தானே அந்த மேகலாவை தேட போகிறீங்க. இங்கே நம்ம வீட்டில் நிறையா பசங்க இருக்காங்க. நீங்கள் இங்கேயே தங்கி அவங்க கூட சேர்ந்து தேடலாம்ல. உங்களுக்கு எதுக்கு சார் இந்த சிரமம்லாம்? சிரமமா? தம்பி, உங்ககிட்ட மனசு விட்டு ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு தம்பி இருந்தான். உங்கள் வயசு தான் இருக்கும். பார்க்கறதுக்கு உங்களை மாதிரியே இருப்பான். ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அவள் அவனுக்கு கிடைக்கல, சூசைட் பண்ணிக்கிட்டான். உங்களை பார்த்தோன்னா எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. உங்களை உங்கள் லவரோட சேர்த்து வச்சா அவன் ஆத்மா சாந்தி அடையும். அதனால தான் கேட்குறேன். உங்கள் மேகலாவை உங்களோட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு, சரியா? சரி, போட்டோ கொண்டு. இந்த போட்டோவை 10 காப்பி எடுத்துங்க. சரிங்க. ஆளுக்கு ஒன்றா எடுத்துங்க. இதை தம்பிகிட்டே கொடுத்துருங்க. இதை வச்சுக்கிட்டு தெரு தெருவா போய் தேடுங்க. சரிங்க. நீங்கள் 2 பேரும் தம்பி கூடியா இருங்க. சரிங்கண்ணா. நம்ம வண்டி எடுத்துங்க. டேய், நீ 2 வீலரில் போயிடு. சரிங்கண்ணா. தனியாக போய் தேடுறேங்க இல்லைங்களே, இப்படி படையாக போய் தேடினா கிடைச்சிட மாட்டா. கரெக்ட் சார். என் ஃப்ரெண்டுக்கும் வேலை இருக்கு, அவனால் என் கூட அலைய முடியாது. நிஜமாவே உங்களை பார்த்தது என்னோட அதிர்ஷ்டம் சார். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை பார்த்தது என் அதிர்ஷ்டம். என்ன சொல்ற மேகலா? விஸ்வம் தியாகு கிட்ட மாட்டிட்டு இருக்காரா? எப்படி? அதான் எனக்கும் தெரியல அனிதா. ஆனா நான் தியாகுக்கு எதிராக எதுவும் செய்ய போறதில்ல. எனக்கு விஸ்வத்தோட உயிர் தான் முக்கியம். மேகலா, நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. நீ கேட்டது அந்த விஸ்வத்தோட குரல் தானா? நல்லா தெரியுமா? 100% விஸ்வத்தோட குரல் தான். ஏன்னா தான் அம்மாவுக்கு மூட்டு வலி இருக்கிறதா விஸ்வம் தியாகு கிட்ட சொன்னாரு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். விஸ்வத்தோட அம்மாவுக்கு மூட்டு வலி இருக்கு. யாராலையும் இந்த விஷயத்த முதல்ல எப்படி கரெக்டா சொல்ல முடியும்? கரெக்ட். நீ சொல்றபடி அது விஸ்வம் தான் நான் நம்புறேன். ஆனா திருச்சூர் விஸ்வத்துக்கும் இங்க இருக்கிற அந்த ரவுடி பைய தியாகுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா விஸ்வம் எப்படி இந்த தியாகு கிட்ட மாட்டினாரு? அதான் அனிதா, எனக்கும் புரியல. குழப்பமா இருக்கு. விஸ்வத்துக்கும் தியாகுவுக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் என்னால கனெக்ட் பண்ணி பார்க்கவே முடியல. அதெல்லாம் இப்ப எதுக்கு? மொத்தத்துல இப்ப விஸ்வம் இந்த தியாகு கிட்ட மாட்டிட்டு இருக்காரு. நம்ம எப்படியாவது அவரை காப்பாத்தி ஆகணும். ஆமா அனிதா, நினைச்சாலே எனக்கு தலை வெடிச்சிரும் போல இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ கவலைப்படாத மேகலா, ரிலாக்ஸ். நான் நாளைக்கு உன்னை பார்க்குறேன். நாம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு நேர்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே? சரி. மேகலா. பாட்டி, உங்க தாத்தா என்னை விட்டு போயிட்டாரு. பாட்டி, என்னையும் சீக்கிரம் கூப்பிட்டு பாரு. ஆமா பாட்டி. என்னங்க, நல்லா இருக்கீங்களா? இருங்க, அமாவாசை கழிச்சு நானும் உங்ககிட்டயே வந்துருவேன். பாட்டி, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருக்க. நீங்க தூங்குங்க. இப்படி தூங்குறது? அவர் அங்க நிக்கிறாரு.
என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பாரு பாரு. மேகலா, நல்ல புருஷ அமையறது பெரிய குடுப்புன்னு எனக்கு உங்க தாத்தா அமைஞ்சாரு. ஆமா, எனக்கு துணையா எல்லா நேரமும் என் கூடவே இருந்தாரு. நான் அழுதா அவர் பொறுக்க மாட்டாரு. அவரு குழந்தை மாதிரி என்னோட சேர்ந்து அழுவாரு. உனக்கும் அதே மாதிரி ஒரு துணை கிடைக்கும். நீ அழுதா உன் கூடவே அழுற மாதிரி, நீ சிரிச்சா உன் கூடவே சிரிக்கிற மாதிரி. ஆமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லா உயிருக்கும் துணையா ஒரு உயிர் பிறக்கும் போதே இன்னொரு உயிரும் பிறந்திருக்குமா. அது நமக்காக எங்கேயோ ஒரு மூலையில காத்துட்டு இருக்குமா. நாமளும் அதுக்காக காத்துட்டு இருப்போமா. ஒரு சமயம் நிச்சயமா அது நம்மளை தேடி வருமா. உங்க தாத்தா என்ன தேடி வந்த மாதிரி. உங்க தாத்தா தெய்வமா இருந்து அந்த உயிரை உங்ககிட்ட அனுப்பி வைப்பாரு. ஆமா, அனுப்பி வைப்பாரு, அனுப்புவாரு. அன்னைக்கு ஒரு நாள் நீ கல்யாணமே வேண்டான்னு சொன்ன பத்தியா, அன்னைக்கு உன் தாத்தா இவ்வளவு வருத்தப்பட்டாரு தெரியுமா. ஆமா, அவர் வருத்தப்படக்கூடாதுல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்க. ஆமா, அப்பதான் உன் தாத்தா சந்தோஷப்படுவாரு. உனக்கு பிடிச்சவனே நீ கட்டிக்க. உனக்காக ஒருத்தன் பிறந்திருப்பான்ல, அவனே நீ கட்டிக்க. ஆமா, சரி பாட்டி, சரி. உங்க ஆசீர்வாதம் பலிக்கட்டும். உன் தாத்தா தெய்வமா இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாரு. உன் மடியில படுத்துக்கிட்டுமா? எங்கேயும் போயிடாத. போக மாட்டேன். பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி எனக்காகவே ஒரு உயிர் பிறந்து எனக்காகவே உருகிட்டு இருக்கு. அதான் என் விஸ்வம். அவர் எனக்கு கிடைப்பாரா? தாத்தா தெய்வமா இருந்து அதை நடத்தி வைப்பாரா? திவாவும் குழந்தை மேல இவ்வளோ பாசமா இருக்காங்க. இப்ப டாக்டரை சமாளிச்ச மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்க கிட்ட உண்மையை மறைக்க முடியும்? ஒருவேளை இவங்களுக்கு தன்னால இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த விஷயத்த சொன்னா அவங்க என்ன ஏத்துக்குவாங்களா? எப்படி இருந்தாலும் நானே இந்த விஷயத்த சொல்லிடுறது தான் நல்லது. சக்தி,
சிவா சிவா சக்தி எங்க? சக்தி இங்க தானே இருந்தா என்னம்மா கலங்கத்தால? நான் அவகிட்டயே சொல்லிக்கிறேன் இரு. சக்தி சக்தி எங்க போயிட்ட நீ? சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன், மாடியில நின்னுட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? காலங்காத்தால ஒரு கனவு கண்டேன். நானும் உங்க மாமாவும் எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். கோயில் கோபுரத்துல 4-5 ஆண் குழந்தைங்க சிற்பம் செல்லுன்னு. அந்த சிற்பம்லாம் எங்க 2 பேரையும் பார்த்து அழகா ஒரு சிரிப்பு சிரிச்சது பாரு. அப்படியே ரோஜா பூவை உரிச்சு வச்ச அழகு. சிரிச்ச சிரிப்பு இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. சக்தி, நீ வேணா பாரு, உனக்கு கண்டிப்பா ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும். ஏம்பா, இந்த ஸ்கூல்ல டபுள் ப்ரமோஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 10 மாசத்துல இல்லாம 5 மாசத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா அம்மா பயங்கர சந்தோஷப்படுவாங்கல்ல. துர்கா, ஒரு டவுட். உன் கனவுல 4-5 குழந்தைங்க வந்தா சொன்னேன்ல, ஆனா ஸ்கேன்ல ஒரு குழந்தைன்னு தான். இல்ல, சும்மா கேட்டேன். என்ன சக்தி, ஒரு குழந்தை வளர்க்கறதே ரொம்ப கஷ்டம். இவங்க பாட்டு 4-5 லிஸ்ட் சொல்றாங்கன்னு பயப்படுறியா? அந்த கஷ்டம்லாம் உனக்கு எதுக்குடா? நானும் உங்க அப்பாவும் எதுக்கு இருக்கோம்? எத்தனை குழந்தை பிறந்தாலும் நாங்க பாத்துக்க மாட்டோம். துர்கா, இந்த நேரத்துல தாத்தா இல்லாம போனது அவளை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சக்தி, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் சலூன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கண்மணி, இந்த கடைசியில முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொல்லி எல்லார் முகத்திலயும் அசிங்கத்தை அள்ளி தெளிச்சுட்டு அந்த குடிகார பைய. உன்னை அங்க போகாதன்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டியா நீ? ஏ கண்மணி, என்னமோ அவன் வந்து கூப்பிட்டு அவ பின்னாடியே ஓடுன. இப்ப என்ன ஆச்சு? கட்டின பொண்டாட்டி நீ, உன்னையே அவன் வேலைக்காரி மாதிரி நடத்தினா. இப்ப கட்டிக்கிட்டவள அவ வேலைக்காரி தான், என் பொண்டாட்டி இல்லைன்னு சாதிக்கிறான். இவெல்லாம் ஒரு பொறப்புன்னு பிறந்திருக்கான் பாரு. இவன் முகர கட்டிக்கு கல்யாணம் தான் ஒரு கேடு. இவன்லாம் ஒரு ஆம்பளை, இவனுக்கு ஒரு பொண்டாட்டி, கல்யாணம்லாம் ஒரு கேடு. என்ன எல்லாரும் வாயடிச்சு போய் உக்காந்துருக்கீங்க? நான் அப்பவே சொன்னேன், அந்த குடிகார பயலோட ஒட்டு வேணாம், உறவு வேணாம், வெட்டி விட்டுட்டு இவளை வேற ஒருத்தங்கள புடிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண. இதோ இந்த மகாராணிக்கு அது பொறுக்கல. வானத்துக்கும் பூமிக்குமா ஆவுன்னு ஆடுனா. இப்ப என்னாச்சு? இப்ப என்னடி ஆச்சு? வாயில என்ன காங்கிரீட் போட்டு ஒட்டிட்டாங்களா? உம்முன்னு உக்காந்துருக்கிற. எல்லாம் ஏன் தலையெழுத்து. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு மனசு நொந்து போய் வைத்திருச்சல புலம்பியே நான் சாக போறேன். எவ்வளவு என் பேச்ச கேட்க மாட்டீங்க, இஷ்டத்துக்கும் ஆடுறீங்க. எப்பா கலையரசு, நீ ரொம்ப விவரமானவையா. எங்கயோ ஓடி போய் நிம்மதியா இருக்கிற. இதுங்க கிட்ட தலையெழுத்து. இன்னும் என்னென்னலாம் பட போறேனோ. போதண்டா சாமி, பட்டதெல்லாம் போதும்னு தோணுது. நம்ம பேசாம ஊருக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறதுக்கே முக்கிய காரணம் இதுதான். நம்ம அமைதியா ஒதுங்கி போனாலும் இருக்கிற சூழ்நிலை நம்மளை விடாது. இந்த 6-7 மாசத்துக்குள்ள 7-7 ஜென்மத்துக்கு உண்டான வேதனையை அனுபவிச்சு முடிச்சாச்சு. போதும் ஆயிடுச்சு.
மேகலா, சக்தி ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. அது போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் போல இருக்கு. நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஊருக்கு போயிடலாம். அங்க போய் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஏற்பாடு பண்ணு. வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ, நிம்மதி வேணும். தினம் தினம் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு வாழ்ற மாதிரி இருக்கு. இனிமே இந்த ஊரும் வேண்டாம், இந்த வாழ்க்கையும் வேண்டாம். நம்ம கிராமத்துக்கே போயிடலாம்.